Hello everyone, welcome back to our channel Aishu Study Zone and நான் உங்கள் ஐஷு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th பிஸ்னஸ் மேக் சாப்டர் 4க்கான 1 மார்க்ஸ் டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, இதை கண்டினியூ பண்ண சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படிக்கும்போது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். ஓகே, இதெல்லாம் வந்து சும்மா நான் இமேஜின் பண்ண சொல்லிக்கிறது தான். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் டிகிரி கேட்டிருக்காங்க. இப்போ 4 இங்கே கேன்சல் ஆகிடுது. ஓகே, 2 கேன்சல் ஆகிடுது. இந்த 4ம் 3யும் இருக்குது. லைக் 4 - 3 பண்ணோன்னா நமக்கு 1 கிடைக்கும். ஓகேயா, இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகேயா. செகண்ட் கொஷின், த ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இது பவரில் 1 வச்சுக்கலாம். ஸோ 2 and 1 ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ இதில் பாருங்கள் 2 and 4, 2 and 6 இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் இருக்குது. ஓகே, 2 அதிகமாக இருக்கிறதுனால 2 வரணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த 3/2 இருக்கு இல்லையா, ஸோ 3 into 2 பண்ணிங்கன்னா 6 வந்துடும். ஸோ ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் கொஷின், ஸோ இதில் பாருங்கள், இந்த 1/2 இருக்குது, 2y சொல்லிட்டு இருக்குது. இந்த 2 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ 3 and 1 இருக்க காம்பினேஷன் ஆப்ஷன் பி இஸ் யோர் ரைட் ஆன்சர். ஓகே, ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். லைக் வந்து இங்கே மைனஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மைனஸும் இந்த ஒய்யும் சேர்த்து -y இருக்க காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் உங்களோட ஆன்சர். சிக்ஸ்த்து ரொம்ப சிம்பிள். லைக் வந்து கடைசி வந்து C⁻³ சொல்லிட்டு முடியுது. ஸோ whole⁻³ முடிகிறது ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஓகேயா. ஓகே, ஆல்ரெடி கொஷினில் வந்து px சொல்லிகிட்டே இருக்குது 7th கொஷினில். ஸோ நமக்கு வந்து எக்ஸோட காம்பினேஷனில் வரக்கூடாது, ஒய்யோட காம்பினேஷனில் வரும். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னா இன்டகிரேஷனில் தான் போடுவோம், அதான் ஃபார்முலா. ஸோ பவரில் பி அண்ட் ஒய் வச்சு காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ 8th கொஷின் ரொம்ப சிம்பிள். இது நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி ஞாபகம் வச்சுட்டு, ஸோ இதில் ஆட் ஒன் அவுட் கண்டுபிடிங்க. இது மட்டும்தான் ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து 9th கொஷின் பாருங்கள், எம்என்சி ஆர் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. லைக் இந்த ஃபார்ம் சியில் முடிகிற மாதிரி எதுவும் வரக்கூடாது, இந்த ஈக்குவல்ட்டு மாதிரியும் அதுவும் வரக்கூடாது. சரியா. ஸோ அப்போ இதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் 10th கொஷின் பாருங்கள். கொஷினில் லாஸ்ட்டாக முடிகிறது 2e⁴x இருக்குது. லைக் வந்து e⁴x வரணும். அந்த எக்ஸ் பவர் இந்த 2 வந்து x² வந்திருக்கு. ஓகேயா. 11th கொஷின் பாருங்கள், px இருக்குது =0. ஸோ அந்த px வந்து ரைட் சைட் போச்சுன்னா -px வரும். ஆல்ரெடி வந்து எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா y காம்பினேஷனில் வரணும்னு சொல்லியிருக்கேன். e⁻−py அப்படின்றது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகே, 12th கொஷின், சீக்கண்ட் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணோன்னா tan x மட்டும் வரும். ஸோ அதோட காம்பினேஷன் ஏல இருக்குது. 13th கொஷின். ஓகே, 13 பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் 1/x மட்டும்தான் கீழே இருக்கணும். ஓகேயா. 14th கொஷினுக்கான க்ளூ வந்து 2 சைடு வந்து pdx இருக்கணும். ஓகேயா. ஸோ ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சியில் இருக்குது, 2 சைடும் pdx அப்படின்னு சொல்லிட்டு. 15 பார்த்தீங்க அப்படின்னா லைக் எலிமினேட்டிங் டிஃபரன்ஷியல் அப்படிலாம் கொஷினே கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டாக எடுத்தோன்னா நம்ம பாசிட்டிவ். ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். ஓகேயா. ஸோ ஆப்ஷன் டி. ஓகே, 16 கொஷின் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். லைக் கொஷினில் இருக்க டேர்ம்ஸை வந்து சிலது ஆன்சரில் இருக்கணும். இப்போ e⁻(ax)னால் அதெல்லாம் இருக்கணும். இங்கே ஸ்கொயரில் இருக்குது. ஸோ x² e⁻(ax). ஸோ அதெல்லாம் இருக்கணும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது கீழே ஒரு 2 இருக்கணும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா. டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. லைக் எக்ஸ்னா அதோடது dx ப்ளஸ் ஒய்னா dy. ஸோ எக்ஸ்னா dx, ஒய்னா dy அப்படி இருக்கணும். ஓகேயா. ஸோ 17க்கு ஆப்ஷன் டி. ஓகே, 18th கொஷின் பாருங்கள். லைக் இதில் வந்து ஏபி சொல்லிட்டு 2 இருக்கணும். ஓகேயா. ப்ராக்கெட்ஸ்லாம் வரக்கூடாது. ஸோ இது ரெண்டுமே கட் ஆயிரும். இப்போ செகண்ட் டேர்மில் தான் உங்களுக்கு மைனஸ் இருக்குது. ஸோ செகண்ட் டேர்மில் தான் e⁻(ax) இருக்கணும், அதாவது e⁻(x) இருக்கணும். ஓகேயா. ஸோ 19க்கான ஆன்சர் வந்து கான்ஸ்டன்ட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஓகே, கோஎஃபிஷியன்ட் எதுவும் இருக்கக்கூடாது. லைக் x/2 இதெல்லாம் இருக்கக்கூடாது. e⁻(2x) மட்டும்தான் வேலிட்.
20 பாருங்கள் சைன் காஸ் எக்ஸை வந்துட்டு இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் எக்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அதெல்லாம் கன்சிடர் பண்ணாங்க சைன் எக்ஸ். ஓகேயா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். ஓகே 21 பாருங்கள். இங்கே வந்து dy/dx அதாவது ஒய்யை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ ஆன்சர்லேயே உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து ஒய் இருக்கணும். ஓகே நெக்ஸ்ட் வந்து எக்ஸு. ஸோ இங்கே வந்து எக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு வி. அதாவது இந்த டேர்முக்கு நம்ம வந்து ஒரு சஃபிஷியண்ட்டாக வி எடுப்போம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படின்னால விஒய். 23க்கு வந்துட்டு வேரியபிள் செப்பரபிள் ஃபார்ம் கேட்டிருப்பாங்க. ஸோ இது கீழே வந்து ஸ்கொயர் இருக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் டியில் தான் கீழே ஸ்கொயர் இருக்குது. 24க்கு லைக் ப்ராக்கெட்ஸில் நிறைய டேர்ம்ஸ் இருக்கணும். ஓகே ஆப்ஷன் சி ஒரு ப்ராக்கெட்டில் ஒரு 3 டேர்ம்ஸ் கிட்ட இருக்குது. லாஸ்ட்டை வந்துட்டு 25. ஸோ 25க்கு அதாவது ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸில் வந்துட்டு முடியணும். ஓகே ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை நான் வந்து பின் பண்ணி வைப்பேன் ஸோ தட் எவ்ரி ஒன் கேன் நோ. ஸோ நான் அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 சாப்டர்ஸையும் உங்களுக்கு நான் 1 மார்க் ஷார்ட்கட் வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபார்வர்ட் பண்ணி எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி படிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா?